ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாளில் என்னுடைய உதியை தொட்ட உனக்கு முகம் மகிழக்கூடிய வகையில் தான் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். என் உதியை தொட்ட உன் கைகளில் உனக்கான ஒன்றை நிச்சயமாக ஒப்படைப்பேன். நீ நினச்ச விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் போதுமென் செல்லமே. அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு உனக்கு வழிகாட்டலாகவும் வழித்துணையாகவும் உன் சாயப்பா நானே வரப்போகிறேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருபோதும் நிதானத்தை மட்டும் நீ இழந்து விட வேண்டாம். ஏனெனில் உன் கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளும் அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகளும் தான் அங்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுமேன் செல்லமே. எல்லாவற்றிற்கும் ஆசைப்படக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டுமல்லவா? நீ ஒரு மனிதரையே ஆசைப்படுறன்னு வச்சுக்கோ, அல்லது ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கே ஆசைப்படுறன்னு வச்சுக்கோ, அதை பெறுவதற்கான தகுதி உன்கிட்ட இருக்கு. ஆனால் உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதி அந்த பொருளிடமும் அவர்களிடமும் இருக்க வேண்டுமல்லவா? ஏன்னா தகுதி உள்ளவை மட்டும்தானே நிலையாக நிலைத்திருக்கும். தகுதி இல்லாத விஷயங்கள் சீக்கிரமாய் அழிந்து விடும் அல்லவா? அதனால தான் உனக்கு தகுதியானதையும் உனக்கு சிறப்பானதையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமென நான் வைராகியமாக உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு விலகி போனது எதையும் நினச்சி வருந்த வேண்டாமேன் செல்லமே. உன்னை திசை மாற்றாமல் உன் சாயப்பா நான் விடமாட்டேன். என் உயிராக அல்லவா நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் என் பிள்ளையாயிரு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு நான் வழிகாட்டுறேன். நீயும் உன் வாழ்வில் வெற்றிகரமாய் பயணிப்பாய் என் செல்லமே. எனக்கு முன்னால் நீ தினமும் அழுகிற, உன்னுடைய வேதனைகளை சொல்லி மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியும். என்னிடம் நீ தீர்வு கேட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கான தீர்வை கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் நான் மாத்துறேன். உன்னுடைய அன்பு மட்டுமே எனக்கு எப்போதும் போதும். உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவு எத்தனை பிறவி எடுத்தாலும் பிரியாமல் இருந்து இறுதியில் நீ என்னுடைய பாதத்தில் சரணடைய வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தானே எழுதப்பட்டிருக்கிறது. என் தங்கமே, இனிமே எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விலகி வரக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு. நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். தைரியமாக இரு என் செல்லமே. உன் கூடவே இருந்து உனக்கு அன்பையும் அனுசரணையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதங்களையும் கூட செய்வதற்கு என் சார்பில் உனக்காக உனக்கு உதவ ஒருவரை நான் அனுப்பியிருக்கிறேன். நீ யார் மீதும் சந்தேகப்பட வேண்டாம். அந்த நல்ல மனிதரையும் கூடிய சீக்கிரம் இவர்தான நானே உனக்கு அடையாளம் காட்டுவேன். இப்போது உன் நிலைமையை நினச்சி நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும். யாரோ தவறு செய்தாலும் கூட நீ யாரையும் திட்டவும் வேண்டாம், சாபமிடவும் வேண்டாம், அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு யோசிக்கவும் வேண்டாம். நீ எதை செய்கிறாயோ அதுதானே உன்னை வந்து சேரும். அதனால் பொறுமையாக காத்துரு. ஆனால் உன்னை மனம் வருந்த செய்த ஒருவர் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை அடைந்தே தீருவார். பிறகு ஏன் நீ கவலைப்படுற? நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேண்டுமானால் மிகவும் சாதாரணமாகவும் சிரிப்பாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த விஷயத்தை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்ட, உன் மனசில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் என்னவென்று அறிந்த நான் அதற்கு காரணமானவர்களை சும்மா விடமாட்டேன் என் செல்லமே. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. எல்லா தருணங்களிலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தானே நான் நடத்துகிறேன். உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குது, கெட்டது நடந்தாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ கர்மாக்களை எல்லாம் குறைத்து கொள்வதற்கான சரியான வழி நீ தைரியமாக அதை அனுபவிப்பது தானே. எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தா, என் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தா அந்த கர்மாக்களை எல்லாம் அனுபவித்து கடந்து சீக்கிரமாக வர்றதுக்கான சக்தியையும் தைரியத்தையும் உன் சாயப்பா நான் கொடுப்பேன். அதே போல் உன் மனசுக்குள்ளே இருக்கிற நானே அந்த பாரத்தை சுமந்து அதை சரியும் செய்வேனேன் செல்லமே. எல்லாமே சரியாயிடும்னு நம்பு. நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். ஓம் சாய்ராம்.